வெல்கம் டு விஜயலட்சுமி இல்லத்தரசி. இப்போ நம்ம வீடியோவில் என்ன விழாக்கு பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எங்கள் அக்கா பையனுக்கு கிருஷ்ணன் வேஷம் நாங்கள் போட போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எல்லா வேலையும் முடிச்சாதான், இல்லைன்னா ஒன்றுமே செய்யவே விட மாட்டான். அதான் அவன் தூங்கும் போதே ஒவ்வொரு வேலையை பார்த்துடலாம் சொல்லிட்டு எங்கள் அண்ணி பொட்டு வச்சிட்ருக்காங்க. அது ராமம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. புருவத்துக்கு இந்த பொட்டு வச்சிருக்காங்க. அந்த பிங்க்கு எல்லோன்ற காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. தூங்கும் போதே எல்லா வேலையும் நம்ம பார்க்கணுன்ட்டு தான் வேகமா அந்த பொட்டெல்லாம் வச்சுட்ருக்கோம். வச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அல்லாசன் தூங்குறான்னு நினச்சி எல்லாம் ரெடி பண்ணோம். கடைசியில் பார்த்தா நீங்களே பாருங்களேன். புருவத்துக்கு அந்த மஸ்காரா வச்சு நாங்கள் டார்க்காக போட்டோம். நான் நார்மலாகவே என் புருவம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் டார்க்காக இருக்கட்டும் தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம். திடீர்னு போட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டு குட்டி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பேன்னு விளாண்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த பாதி மேக்கப்பில் எப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நாங்கள் இடையில சரி கொஞ்ச நேரம் விளாட்டுன்னு சொல்லிட்டு சாமிக்கு போய் பால் எண்ணெய் நெய்யெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அண்ணன் ஏச்சு எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு அந்த இது பாசி, அப்புறம் அந்த காலுக்கு அந்த ஒட்டுத்தோடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வேட்டி, அந்த ஒட்டியானம் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா தம்பிக்கு எடுத்து மாட்டிகிட்டே இருந்தோம். அதுக்கு எங்கள் அத்தையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இதுதான் வருஷம் எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு நாங்கள் கிருஷ்ண வேஷமே போடுறோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள்லாம் போட்டது கிடையாது. முழுசாமி மேக்கப்பில் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர். ஃபைனலா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முக்காவாசி மேக்கப்ல தான் இருக்கான். போட்டு இருந்தா முக்காவாசி முடிச்சிட்டோம். போட்டது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வித்தியாசமா பார்க்குறியான். என்னடா நம்மளை வச்சு செய்யறாங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஏதோ வாயில வச்சு கடிக்க செய்ய இந்த மாதிரியா செஞ்சிட்டு இருந்தான். ஒரு வழியா அவனுக்கு முழுசா முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சிருக்கோம். நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கான்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. இதுதாங்க இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணன் வேஷம். அதாவது எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணனோட வழக்கு. அதை நீங்க பாருங்க. முழுசா நின்று அந்த ஒட்டியானத்தை அவன் கட்டவே விடலை. ஒரு வழியா பிடிச்சி நிக்க வச்சு கட்டிட்டு அந்த பச்சரிசி மாவுல இது கலந்து வீட்டெல்லாம் அவர் பாதத்தை எடுத்து வைப்பாங்க. அந்த இதுக்கு நாங்கள் ஒரு வழி அதை ரெடி பண்ணலான்னு பார்த்தா ஆளு எதுவுமே ஒத்துக்கவே வரமாட்டேன்ட்டான். ஒரே அடம். ஒரு வழியா அதை பிடிச்சி செஞ்சு அந்த காலை எடுத்து வச்சு நாங்கள் நடக்க வச்சு கூட்டுக்கு வந்தோம் எங்கள் வீட்டுக்குள்ள. அதாவது எங்கள் வீட்டு கீழே பெட்டி வச்சு கும்பிட்றோம். அந்த வீட்டில் தான் அந்த பாதத்தை எடுத்து வச்சு நாங்கள் கொண்டு வந்தோம். அதுதான் அத்தைதான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் தான் இதுதான் எங்க குட்டி கிருஷ்ணன். இதுதான் எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணன். எப்படின்னு பாத்தீங்களா, அழகா இருக்கான்ல, சூப்பரா இருக்காரு ஐயா. அப்படியே நாங்க ஸ்டுடியோக்கெல்லாம் கூட்டு போய் போட்டோ எல்லாம் எடுத்து எங்க வீட்டுல ஃப்ரேம் பண்ணி நாங்க மாட்டிருக்கோம். இப்ப அந்த குட்டி மயிலோட இது குட்டி கிருஷ்ணன் மாதிரியே ஒரு குட்டி சேட்டை எல்லாம் பண்றாரு பாத்தீங்களா. உங்க வீட்டு குட்டிகளும் இப்படி போட்டு எப்படி இருக்குன்னுலாம் சொல்லுங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே அம்மாடி. எதுக்குமே ஒத்து வரலங்க. ஒரு போட்டோவே எங்களால எடுக்க முடியல. ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்தோம். எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணனோட ஒரே சேட்டை. மயிலெல்லாம் கொடுத்து அதை பிச்சு வச்சுட்டான். அந்த கிருஷ்ணன் சேட்டையாதான் பண்ணிட்டு இருந்தான். ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு மினி விளாக்கு மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டே இருந்தோம்.
உங்க அக்காவுக்கு நாங்க ராதா வேஷம் போட்டோம். பட் அது வீடியோக்குள்ளே அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு வந்து எது போஸ் கொடுக்க எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டா. அவ ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துருந்தா. இவனை வச்சு நாங்க எல்லாத்தையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஐயா அதுக்கெல்லாம் ஒரு விளாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டவே சுத்த வச்சு அவனுக்கு அந்த இதை கொடுக்கலன்னு சொல்லி ஒரே அடம். லாஸ்ட் எங்க அண்ணன் கூட ஒரு போட்டோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்க போட்டோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்படியே எங்க அண்ணன் வீடியோவா எடுத்து எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க பாதியா. எதுவுமே முழுசா போடல. எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.